ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்கள் நந்து. இன்றைக்கி அனைவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். வெளியே போய் வேலை செஞ்சு கை நிறைய சம்பளம் வாங்குகிற ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லணுமாங்க. ஏன் கேட்குறேன்னா, வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவர்களுக்கு எவ்வளோ வேலை தெரியுமாங்க. காலையில் எழுந்திரிச்சு வீடு பெருக்கி கோலம் போட்டு பால் வாங்கிட்டு வந்து பாத்திரம் கழுவி காஃபி போட்டு சமையல் பண்ணி குழந்தைகளை ஸ்கூலுக்கு தாட்டி ஹஸ்பண்டை வேலைக்கு தாட்டி துணிகள்லாம் துவைச்சி வீட்டை துடைச்சி மறுபடியும் போய் மளிகை வாங்குறதும் காய்கறி வாங்குறதும் ரேஷன் வாங்குறதும் இப்படி வீட்டில் இருக்கிற அடுக்கடுக்கான வேலைகள்லாம் முடிச்சுட்டு அவன் 4 வாய் சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிற நேரம் பார்த்து குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க. அப்புறம் அவங்கள குளிக்க வச்சு சாப்பாடு ஊட்டி அவங்கள டியூஷன் அனுப்பிவிட்டு மறுபடியும் போய் டியூஷன்லேருந்து கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு சமையல் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடை வச்சு நம்ம சாப்பிட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு போய் தூங்கவே 10, 11 மணி 12 மணி ஆகிடுதுங்க. குறைஞ்சது அவளுக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தாங்க ரெஸ்ட்டே கிடைக்கும். மறுபடியும் காலையில் அறக்க எந்திரிச்சு அவளோட டெய்லி ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடுங்க. இப்படி அவள் வேலை செஞ்சாலும் அவளுக்கு ஒரு மாத சம்பளமும் கிடைக்க போகிறதில்ல. சம்பளம் கொடுக்கலைனாலும் பரவாயில்லைங்க, ஒரு 4 வார்த்தை நல்ல விதமாக யாருமே பாராட்ட போகிறதில்ல. அவளுக்கு என்ன, வீட்டில் அவள் சும்மா தான் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் வெளியே போகிற ஆம்பளைகளுக்கு அப்படி இல்லைங்க. ஏன்னா அவங்கள இந்த சமூகம் பார்க்கறதே பெரிய ராஜாங்கிற மாதிரி தாங்க பார்ப்பாங்க. அவங்க வேலைக்கு போகிறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கு வீட்டுக்கு வந்தால் 8 மணி நேரம் நல்ல நிம்மதியான தூக்கங்க. டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. சண்டேனா ரெஸ்ட்டு, ஹாலிடேனா ரெஸ்ட்டுங்க. அவங்களுக்கு தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் சொல்லும்போது குடும்ப தலைவிகளுக்கு தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் சொல்லலாமா வேணாமா? உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.